ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சார்புகாரவங்க கட்சி பீரியடாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மழைக்கு இன்றைக்கி 10 நாளாக தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இது மாதிரி பயரெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது, வீடு வாசல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது. இது வரைக்கும் ஒருத்தரும் வந்து இது என்ன ஏதுன்னுட்டு அண்ணாந்து கூட பார்க்கல. காட்டாறு வடிகாலில் பூடு இருக்க புள்ள குட்டியோட வச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் எடுப்போம் அப்படின்ட்டு விவோவோ சார்புகாரவங்கள யாருமே வந்து எங்களை பார்க்கல. ஏன்னா இந்த என் வீடு பள்ளத்தில் இருக்குது. அந்த வீடை வந்து பார்த்தா என்ன அப்படின்னா வருவாங்கங்கிறாங்களே ஒழிஞ்சு இது வரைக்கும் ஒருத்தரும் வரல. புள்ள தவறிட்டு 2-3 புள்ள தாப்பனா புள்ளிகளை வச்சுக்கிட்டு நான் முடியாதானா இப்படியே தறிகளும் தளம் போடுறேன் என்ன ஏதுன்னுட்டு ஒருத்தரும் வந்து பார்க்கல. இது மாதிரி விவசாயம் நல்லா இருந்தால் தானே சார் நாங்கள் ஓடி பிழைக்கலாம். விவசாயமும் இப்படி சந்தியில் போயிடுச்சுன்னா நாங்கள் எங்கே போய் பிழைக்க முடியும்? எல்லாமே நம்மளுக்கு கவர்மெண்ட் செய்ய முடியுமா? நாங்கள் பிழைச்சி நாங்கள் 10 காசு கையில் வாங்கினா தான் நாங்கள் புள்ள குட்டிகளை காவந்து பண்ணலாம். இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் இருந்தோ இல்லை ஊராட்சியில் இருந்தோ ஒருத்தருமே வந்து பார்க்கல. இந்த காட்டாத்தை வந்து எங்களுக்கு கோடையில் கொஞ்சம் கரையை வசதி கரையை எடுத்து கட்டுனா தேவலாம், அதையும் வந்து செய்ய மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் வரும்போய் தான் இந்த ரோடு நிலமை எப்படி இருக்குது வந்து நீங்கள் எப்படி தான் வந்தீங்கன்னா எங்களுக்கா தெரியல. கருவ முள்ளுவங்க மூஞ்சில் அடிச்சிருக்கோம். இப்படியெல்லாம் இருக்குது. யாரும் வந்து அது என்ன ஏதுன்ட்டு பார்க்கல. எந்த அதிகாரியும் யூனியன்லையும் சரி தாலுகா ஆஃபீஸும் சரி கலெக்டர் ஆஃபீஸும் சரி யாரும் வரல. இது வந்து காட்டாறு பொறுத்தளவு வடிகால், அதாவது வந்து காட்டாறு வடிகாலை பொறுத்தளவு கீழே வந்து கூத்தங்குடி இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு பாசனம். எங்களுக்கு வந்து இது வடிகாலில் வந்து இந்த சுத்தம் பண்ணாததுனால இவ்வளோ தண்ணி தேங்கி இந்த இப்போ வந்து எங்களை வந்து ஃபுல்லாக பயிரை பாதித்து எங்கள் சேதம் அடைகிறதுனால நாங்கள் வந்து ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் எங்களுடைய விவசாயிகளுடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வீணாக்குறது. இந்த அரசும் சரி யாருமே சரி எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. இதுக்கு வந்து பொதுமக்கள் எங்கள் பொதுமக்களும் இதில் வந்து நாங்களாம் பசங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூல் பசங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த ஆகாய தாமரை வந்து ஏகப்பட்டதான் எடுத்துருக்கிறோம். இது முதலமைச்சருக்கு யாரும் முதலமைச்சராங்க யார் முதலமைச்சருங்கிறத இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் மக்கள் இப்போ பாதிச்சது தான் இருக்குது. இந்த காட்டாது நான் என்ன சொல்கிறேன், நாங்களும் திருவாரூர் மாவட்டம்னு முதலமைச்சர் பேசுகிறாரு. திருவாரூர் மாவட்டத்தில் ஏன் இவ்வளோ சிறு கிடக்கு? நல்லா இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லா அரசியல்வாதிக்காக நான் சொல்லலை, பொதுவாகவே மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த முதலமைச்சரும் சரிவரையாமல் நடவடிக்கை எடுக்க அரசு ஊழியர் நடவடிக்கை எடுத்தால் தானே அது சரி வரும். எதுவுமே கிடையாது. இவ்வளோ தண்ணி எந்த ஆற்றுலையாவது தண்ணி இருக்கா? ஏன் காட்டாத்துல இவ்வளோ தண்ணி இருக்குது? தூர்வார ஒரே காரணத்தினால இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது. நாங்கள் இதே கடைசி வரைக்கும் இதே போல் இருக்கணுமா? மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவாங்கிறீங்க, அப்போ எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? வணக்கம், நான் சாரூரன் கிராமத்திலேருந்து ரவி. பல வருடங்களாக இந்த வடிகால் வந்து தூர்வாராமல் இருக்குது. இதனால் பல்லாயிரக்கணக்கான விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படுது. இது வருஷம் தொடர்ந்து இந்த மழைக்காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோடை காலங்கள்லேயே இந்த வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி சரி செய்து கொடுத்தால் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதிகாரிகளும் கிராமங்களை சரியாக கவனிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. இதை வந்து கிராமங்கள் மேலே விவசாயிகள் மேலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் கவனித்தால் நல்ல ஒரு மகசூலை வந்து விவசாயிகள் பெற்று லாபம் அடைய முடியும். அதனால தான் வருஷம் நிவாரணத்தையும் இன்சூரன்ஸ் கிடைக்குதா, நிவாரணம் கிடைக்குதான்னு இதையே இந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நிலைமை இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் அரசாங்கம் உடனடியாக நீங்கள் அடுத்த வருடங்கள்லேருந்து வடிகால்களை தூர்வாரி பாசன வாய்க்கால்களையும் தூர்வாரி விவசாயிகளுக்கு உதவி புரிய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.